குறிப்பிட்ட நாளில் எனக்கு என்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் பிள்ளைய படிக்க வைக்கணும் முடியல என்னால். அதேமாதிரி கவர்மெண்ட்டு ஸ்கூல்லையா சேர்க்கணும், நல்லா படிப்பாளா, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரைவேட்டில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்சன்ஸ் கான்வென்ட் ஸ்கூலில் போய் சேர்த்தேன். அப்புறம் சேர்க்கும்போது சொன்னாங்க, நீங்கள் பிட்டு பிட்டாக கட்டினா போதும், ரூ. 7,000 அப்படி கட்டினா போதும். மொத்தமாக ஃபீஸ் வந்து 35,000ன்னாங்க. ஓகே. நீங்கள் மொத்தமாக கொடுக்க தேவையில்ல, மாதம் மாதம் நீங்கள் கட்டுங்க அப்படின்னோன்னே என் பொண்ணை அசம்சனில் படிக்க வச்சேன். மாதம் மாதம் கட்டியிருந்தேன். 1வது வரையும் படித்தா, 2nd ஸ்டாண்டர்டும் படித்தா. படிச்சுட்டு அதுக்கு மேலே எனக்கு 30ன்றது 40 ஆயிடுச்சு காசு. ஓகே. ஸ்டெப் 1வதுல 2வது அப்படியே ஏறும்போது காசும் அதிகமாகுது. அப்போ என்னால் இவ வந்து ஸ்பான்சர்லாம் கேட்பாங்க இவகிட்ட. அந்த ஸ்கூலில் வந்து ஸ்பான்சர் கேட்பாங்களாம். நம்மளே ஸ்பான்சர் கொடுக்குற நிலமையில தான் நம்மளே இருக்கோம். நீ ஸ்பான்சர் கொடுக்கணுமான்னு என் பொண்ணு ஏம்மா சோப்பு வாங்கி கொடுமா, 4, 5 சோப்பு வாங்கி கொடுமா, இல்லாதப்பட்ட பொண்களுக்கு கொடுக்கணுமாம்மா. நம்மளே இல்லாதப்பட்டதான் தைச்சுவான். நம்ம ஆட்டோ ஓட்டி படிக்க வைக்கிற உடனே சரி நீ கேட்குறேன்ட்டு குழந்த ஆசைப்படுறாளன்ட்டு நான் ஒரு 4, 5 சோப்பு வாங்கி கொடுப்பேன்.